ப்ராபப்ளி சின்ன குட்டி இருக்கனால துரத்திட்டு வந்துடும். பார்த்தேன் நான் ரைட் சைடில் நின்றுருந்தது. சவுண்ட் எல்லாம் நிற்கிது பாருங்க. யானை உரைச்சதுங்க. இல்லை பாருங்களா, மாடி உச்சியில் நிற்குது. நம்ம இவ்வளோ வெளிச்சத்தில் தடுமாறிட்டு வரேங்க. யானையெல்லாம் இருட்டிலேயே அங்கே யானை நிற்குதுங்க. வேறு வழியில் போகலான்ட்டு. அந்த காலத்தில் வந்து குள்ளமாக இங்கே வந்து ட்ரைபல்ஸ் வாழ்ந்துருக்காங்க. நம்மளால ஏற முடியாத எல்லா இடத்துலையும் அனிமல்ஸ். ஸோ யானையை துரத்துறதுக்கு சவுண்ட் போடுறேன். இந்த வழியாக வந்துடாது. ஓகே, அடிச்சிடுங்க. குட் மார்னிங். செகண்ட் டே சுருளிப்பட்டி லாகவுட் சின்னார் வைல்ட் லைஃப்ங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சின்னார் ரிவர். இந்த ரிவர் தான் வந்து கேரளாவையும் தமிழ்நாடையும் செப்பரேட் பண்ணுதுங்க. ரிவருக்கு இந்த பக்கம் நம்ம நிற்கிற சைட் பார்த்தீங்கன்னா சின்னார் வைல்ட் லைஃப், இதே அந்த சைட் பார்த்தீங்கன்னா ஆனமலை டைகர் ரிசர்வ்ங்க. ஸோ அங்கே இருக்கிற டைகர் லெப்பர்ட் கண்டிப்பாக இந்த பக்கம் வரும். ஸோ நம்ம லக் இருந்ததுன்னா இங்கேயும் டைகர் லெப்பர்டெல்லாம் பார்க்க முடியும். நம்மளோட லக்கு தான் அனிமல் சைட்டிங்கு. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா வைல்ட் அனிமல்ஸோட சவுண்ட்லாம் நம்மளால கேட்க முடிஞ்சு. ஸ்பெசிஃபிக்காக எலிஃபென்ட்ஸோட சவுண்டு 2-3 டைம் பயங்கரமாக அக்ரெசிவாக கேட்டுச்சுங்க, ஒரு 10:30 போல். பட் நம்மளால ஸ்பாட் பண்ண முடியல. இங்கே எல்லாமே எலிஃபென்ட் வந்து போனதுக்கான அறிகுறி இருக்குங்க. பிளான்ஸை சாப்பிட்டது, மரத்தை உடைச்சது, அப்புறம் அதோட டங்க்கு லாக் ஹவுஸ்க்கு லெஃப்ட் சைடில் முன்னாடி இந்த இடத்துல எல்லாமே இருந்ததுங்க. ஸோ நைட்டில் எல்லாமே எலிஃபென்ட்லாம் இந்த பக்கம் லாக் ஹவுஸ் ஒட்டியே வரக்கு வாய்ப்பு அதிகம். நம்மளால பார்க்க முடியும் வந்துச்சுன்னா. பட் நம்மளுக்கு எதுவும் ஸ்பாட் ஆகலை, சைட் ஆகலைங்க. இங்கே எல்லாமே எலிஃபென்ட் டங்க் இருக்குது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பாறை, நேற்று பார்த்துருப்பீங்க. காலையில் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த சைட் போகும்போது பார்த்து தான் போகணும். இங்கெல்லாம் எலிஃபென்ட்ஸ் வர்றதுக்கான அறிகுறி நிறைய இருக்குது. வித்தியாசமாக பிளான்ஸு, ஃப்ளவர்ஸு எல்லாம் பார்க்க முடியுது. இந்த இடம் செமையாக இருக்குங்க, அல்டிமேட்டு. பாருங்க, 2 ஹில்ஸு அப்படியே க்ரீனிஷாக நிறைய பிளான்ட்ஸு டென்ஸாக இருக்குது. எல்லாம் எலிஃபென்ட்ஸ் வந்து போனதுக்கான டங்கெல்லாம் நிறையா கிடக்குதுங்க. இந்த சைடு எப்போ வேணாலும் வரலாம். பட் நேற்று நைட்டு வந்த மாதிரி தெரில. வேறு லெவலில் இருக்குங்க காலையில் பார்க்குறேன். செமைங்க. இந்த மலையிலேருந்து வருதுங்க அப்படியே சன்ரைஸுங்க. சூரியன் இங்கே தாங்க அப்படியே தெரிச்சிட்டு நிற்கிது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும்னு நினைக்கிறேன்.
சின்ன ரிவரில் நேற்று வந்ததையும் ஒரு குளியல், இப்போ கிளம்ப போகும்போதும் ஒரு காலையில் ஒரு 6 மணிக்கு ஒரு குளியலுங்க. வேறு லெவல், சூப்பராக இருக்குங்க. தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்குது. தண்ணி அவ்வளோ இனிப்பு இருக்குது, வேறு லெவல். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த இடத்துல பாம்பு மாதிரி ஓடிச்சுங்க. அதெல்லாம் வந்ததையும் சூடாக ஒரு சாயா குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. செக் அவுட் பண்ணிவிட்டு சுருளிப்பட்டி லாக் ஹவுஸ்லேருந்து கிளம்பியாச்சுங்க. செக் அவுட் பண்ணிட்டு அப்படியே போகிற வழியில் ட்ரெக்கிங் போயிட்டு போகலான்ட்டுங்க. இங்கே பாருங்க, சுற்றி ஹில்ஸ். வரும்போது மொட்டை வெயிலாக இருந்தது, காலையில் நேரம் பார்க்குறக்கு எப்படி இருக்குது பாருங்க. சென்னைங்களா? நைட்டு யானைங்களா? நைட்டு வந்துருக்குதுங்களாமாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, பார்த்ததே சொல்லிட்டாங்க பாருங்க. நைட்டு நேற்று பார்க்கலங்க பாருங்க. யூரன் வாசம் இத்தனை 2-3 வந்திருக்க மாட்டேருங்க. தெரியவே இல்லைங்க நமக்கு. ஆமாம்மாங்க, அது அப்போ அந்த பக்கம் இல்லைங்களா, இங்கே தான் போட்டிருக்கு. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா பார்த்துருக்கலாம். அது நேற்று நம்ம இங்கே உட்காந்துருந்த இடம். ஓ, கால் தரம் பாருங்க, எலிஃபென்ட்டோட இந்த வழியை தான் வந்திருக்குதுங்க. லாக் ஹவுஸுக்கு பக்கத்துலேயே எலிஃபென்ட் வந்திருக்குங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் வரணும். லாக் ஹவுஸ்க்கு முன்னாலேயோ சைட்லேயோ பார்த்தா தெரியாது, மரங்கள்லாம் மறைச்சிக்கும். நம்ம லாக் ஹவுஸ் போகிற வழியில் 2-3 எலிஃபென்ட் வந்து நின்றுருக்கு. டங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடந்ததுங்க. பட் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தால், லாக் ஹவுஸ் பக்கத்தில் வந்திருந்தால் நம்மளால் பார்த்துருக்க முடியும். நம்மளோட லக்கு தாங்க. 2 குறி இருக்குங்க. சின்ன சின்ன பேர்ட்ஸோட சவுண்ட் நிறையா கேட்குதுங்க. நேற்று வரும்போது இந்த வழியாக வந்தோம். இப்போ எலிஃபென்ட் இப்படி தான் போயிருக்க மாட்டேருக்குங்க. ஓகே, யானை உரைச்சதுங்க.
வாசடி யானையோட ஸ்மெல். டங்க் இருக்கு. நான் ஜஸ்ட்டு போயிருக்கேன். எலிஃபண்ட் இப்போ தான் போயிருக்கீங்க. எலிஃபண்ட் டங்க். நிற்கிங்க. கொஞ்சம் மாறி போயிட்டோம்னா விஷயம் டக்குன்னு நம்ப முடியும். சின்ன குட்டி இருக்கனால துரத்திட்டு வந்துடும். ஓகே ஓகேங்க. கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் நேரம் சைடு இப்போ நின்றாலும் அப்படி நின்றாலும் பார்க்க முடியும். இப்படி போயிடலாங்க. இந்த வழியாக போயிருக்கு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷு. இப்போ நம்ம நடக்கிற வழியில் தான் அது போகுங்களா? கட்டெருமைங்க. காட்டெருமை போயிருக்கோம். boat sound. பார்த்தேன் அது வாங்கிடுச்சு நம்ம. க்ளோஸ் பக்க பாட்டேங்க. நான் ரைட் சைடில் நின்றுருந்தது. சவுண்ட் எல்லாம் நிற்கிது பாருங்க. சரியான கண்டை. போயிடுச்சுங்க. ஆமாம், அந்த ரோட்லிங்களா? அவர்கிட்ட சொல்லிடுங்க. சவுண்ட் எல்லாம் நிற்குதுங்க. அப்பெல்லாம் நின்றுருக்கு. நம்ம பார்க்கல. அந்த கொம்பு வந்து வெளியே வரும்போது நான் உடனே இதெல்லாங்க இதெல்லாம் லெப்படுங்களா? நீங்கள் அந்த வழியில் நிற்கிட்டு இப்படி வந்தோம். அப்பா கண்டுபிடிச்சிட்டீங்க, நல்ல வேலை. நீங்கள் ரன் பண்ணுவோம், நாங்களும் ரன் பண்ணிட்டோம். நோ யானை ஒரு துளி அறிகுறி இல்லைங்க இந்த ரோட்டில். நம்ம வரும்போது கீழே தான் கிடந்தது டங்கு. பக்கத்தில்
தெரிலண்ணா பார்க்கணும். ஓடியே அந்த தப்பிச்சதே பெருசு. தெரிலிங்க, போய் பார்த்தது தான் தெரியும். நல்ல வேலை சுதாரிச்சிட்டிங்க. வெளியே வருதுங்க சும்மா ஜிம்முன்னு. ஒரு யானையை பார்த்தேன் நல்லா. ஆப்போசிட் டைரக்ஷன் ஓடிச்சு. துரத்துங்க தெரியுங்க. சஃபாரிலெல்லாம் ஜீப்லேயே துரத்திருக்குங்க. யானை சும்மா வருதுங்க. இங்கிருந்து போயிடுங்களோ. இதில் யானை தானுங்க. கூட பயப்பட வேண்டாம். நமக்கு ஓடையில் ஓடிட்டா போதும். நைட்டு பாரு வந்துருக்கு பாருங்க யானைங்க. இந்த தரத்தில் வெளியே போகும். நீங்கள் வந்திருந்தாலும் இந்த தரத்தில் போய் தான் வர முடியும். அந்த யானைங்க நம்ம வந்திருந்தாலும் போச்சுங்க. காட்டுக்கோழி யா தண்ணிக்கு பாருங்க யாரை அது என்ன இங்கே பாருங்க. இதுங்களா? ஆமாம், நிற்கிது. நிற்கிது வருங்க. அங்கே ஒரு எந்த இடத்துல? அதான் பின்னாடி மாத்திரம் தெரியும். பேக் ட்ரெஸ் தெரியுது. இதுங்க அந்த இடத்துல பேக் ட்ரெஸ் நீஞ்சிட்டு கொஞ்சம் அந்த இடத்துல இல்லைங்க. மாடி முச்சில் நிற்குதுங்க.
அப்படி பாய்க்கலாங்க.
அங்கே யானை நிற்குதுங்க. இப்போ வேறு வழியில் போகலான்ட்டு. நிறைய இருக்க மாட்டேங்க. நம்ம நகர மாட்டேங்க. இதுக்குங்க துரத்தன சிக்கல். ஃபுல்லாக யானை அங்கங்கே சிக்னல் கொடுத்துட்டு இருக்கு. போயிருக்குங்க. போகிற வழியெல்லாம் யானை போயிருக்குங்க. ஷார்ட்கட் இருந்தால் கீழே இறங்கிடலாங்க. குட்டி இருக்குங்க துரத்தும். போயிருக்கீங்களா? ஓ முள்ளு துரத்தாம இருந்தா பரவாயில்லைங்க. எங்க போனாலும் லாக் பண்ணுது. அது கூட்டமா இருக்கிறதுனால வேற வழியில வந்துருங்க. சுத்து போட்டுருங்க. அங்க ஒரு இதை கிராஸ் ஆகி வந்தாங்க. ஒரு யானை ஓடி வந்தாலும் எல்லாரும் ஓகே. இப்போ அங்கங்கே யானை இருக்கிறதுனால நம்ம எங்கேயும் ஓட முடியாதுங்க. இப்போ அந்த வழியிலையும் ஓட முடியாது. அது எச்சா காண்டில் இருக்கும். தப்பிச்சிடலாங்க. அது உங்களுக்கு நேக் தெரியும். யானை வராதுன்னு நினைச்சு போய் உட்காந்தா யானை வந்துச்சுன்னு. இதெல்லாம் தான் டைமுங்க. இதான் நேரங்கிறதுங்க. பார்த்துங்க வழுக்கு, பார்த்து வழுக்குதுங்க. அப்படியே வேற வழியில் வந்துட்டேன் வாங்க. இப்போ நம்ம பேக் சைடு வந்துட்டாங்களா? அந்த மலைக்கு பேக் சைடு. ஓகே, அந்த மலைக்கு பக்கத்தில் தான் நம்ம தங்கினது. கொஞ்சம் வழி வர வரையும் கொஞ்சம் இதாக இருக்கும், கொஞ்சம் சப்பாக இருக்கும். இந்த மாதிரி வழி தரங்க வைக்கிறது கொஞ்சம் பாரு. ஓகே, கொஞ்சம் பின்னால இருக்கு. வழி இல்லைங்களாமா?
எத்து குத்துல ஏறுது. நீ நம்ம ஒரு பறக்கணும். யானை வந்துருன்னா நம்ம வர வேண்டியது, தாண்டி வர வேண்டியதுங்க. இந்த வழியாக தண்ணி வேணால் குடிச்சிக்கணும். தண்ணி எடுத்து இருக்கு. இப்போ யானை இந்த வழியில் வருங்கன்னா திரும்பி போகுங்க. ஓகே, அது கம்மன் நின்று இருந்ததுங்க சைலண்டா. நின்றுருக்கு. நான் அந்த லெப்பேடுக்குள்ளே தான் காட்டலான்ட்டு உங்களுக்கு காட்டிட்டேன். ஆனாலுமே எனக்கு ஒரு சம்சயம், என்னடா ஒரு சின்னதாக ஒரு சவுண்டு கேட்குறேன். நான் அதை நான் நேரம் அங்கேயே பார்த்துட்டு இருந்தது. இதை பார்த்துட்டு இருந்தோம்னா யானை வந்து தெரிஞ்சிருக்காது. நல்ல வேலை ஓடுனீங்க, இல்லைன்னா மாட்டி. லைவாக அது வந்து அதான் நான் டக்குன்னு பார்க்குறேன். சப்பு கூட வந்து வெளியே அப்படியே கொம்பு மாத்திரம் தண்டை மாத்திரம் வந்துட்டு இருக்கு வெளியே. யானை அதான் ஓடுங்க. இப்படி இருக்கு ஹில்ஸ். இதெல்லாம் யானை ஈஸியாக ஏறிடுதுங்க. யானை இறங்கி வர வழி இதெல்லாங்க இந்த வழி யானை வந்துடும். இது என்ன காய்ங்க இது? இந்த மரத்தில் இதெல்லாம் இங்கே இருக்கு பாருங்க. இங்கே இருக்கவங்க பாருங்க, காட்டு கொய்யாங்களா? இது காட்டில் உள்ள ஒரு கொடியில் உள்ள ஒரு இது. அது சாப்பிடலாம் முடியாது. ஓகே, இது விஷங்களா? பேசாங்க. உள்ளாரு பஸ்ஸெல்லாம் நிற்கிது அங்கே. அது பஸ் இல்லை, வீடு. ஓ, வில்லேஜுங்க. இதுக்குள்ளார தான் யானை. ஒரு மலையே ஏற்றலாம். அந்த மலைக்குள்ளே வந்தாச்சுங்க. அதில் முக்கால்வாசி ஒரு 7 கிலோமீட்டராச்சும் நடந்திருக்கும். யானை வேறு இருக்குள்ளதான் மேலே தள்ளி வந்துடுச்சு. ஓகே, மேலே வந்துருச்சுங்க. மேலே எப்படி போயிடும். பொறுமையாக வாங்க, பொறுமையாக பார்த்து வாங்க. வலிக்குது. புளி அடிச்சதுங்களா சிறுத்தைங்க? தாவுதுங்க. சரக்கு சரக்கு எல்லாம் பார்க்குறேங்க, நிறையா ஓடிடுது டப்புன்னு. அதே மாதிரி தாங்க அங்கே முடிச்சு கையில் பழம் கொடுத்தாலும் அது வாங்கி சாப்பிடும். ஓகே ஓகேங்க. அப்படி ஒன்று நிறைய வரும். பழகிடுங்க. ஆமாம், ரெண்டெல்லாம் இருக்குங்க. ஓகே, நம்ம இவ்வளோ வெளிச்சத்தில் தடுமாறிட்டு வரோங்க. யானையெல்லாம் இருட்டிலேயே நடக்கு பாருங்க. இந்த வெயில் சூடுலேயே இருந்துட்டு இருக்கு. இது எப்படிங்க? இதெல்லாம் மேலே ஏறி அந்த பக்கம் போயிருங்களா? நீ அந்த பக்கம் அப்படி சுற்றிட்டு தண்ணி குடிக்க அந்த 6 கிலோ போகும். ஓகே ஓகே. குட்டி சின்ன குட்டி இருக்கனால கன்ஃபார்மாக அங்கே தான் போகும். நேற்று நைட்டு ரூமு பக்கத்தில் வந்திருந்தா நல்லா எடுத்துருக்கலாங்க. பக்கத்தில் வந்துட்டுன்னா கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கோம். கொஞ்சம் இதாகிட்டு அப்படி ரிட்டர் வந்துருச்சு. ஆனால் இது வந்துடுறதுனால நல்லதுதான். இப்போ உயரம் எவ்வளோ இருக்குது நம்ம இருக்கிறது? நிலத்துலேருந்து இருக்குங்க. அந்த மலைக்கு முக்கால்வாசி வந்துட்டோம் நம்ம. 2000 அடி இருக்குன்னு நினைக்கிறேன் ஹைட்டு. அது யானை பார்த்து வந்ததே தெரில. அந்த பயத்தில் ஒடியாந்து யானை இல்லைன்னா மெதுவாக தான் வந்திருப்பாங்க. யானை இருக்கிற பயத்துலேயே ரொம்ப வந்துட்டோம். மரத்துலைங்க அதான் நிறைய இருந்ததுங்க. அந்த கேப்பில் சம்பவம் நடந்தது. அந்த பாரத்தடி முன்னாடி. ஆமாங்க, அந்த பாறை கேப்பில் இங்கே தான் அந்த சம்பவம். யானைங்கிறது சப்பில் கஷ்டம் வந்து
அப்படியே மெதுவாக வருதுங்க சவுண்டே இல்லாமல். ரொம்ப க்ளோஸ், ஒரு 10 அடியில் பார்த்துருப்பாங்களா. தெரியலைங்க, பார்க்கணும். திருப்பினங்க விழுந்திருக்கான்னு தெரியாதுங்க. அது கொஞ்சம் செகண்டாவது அப்படியே இருக்கணும். சேக்காயிருங்க. நம்ம மாறி பொசிஷன் ஒடியாறதுல விழுந்திருந்தா சூப்பர். அது ஃபுல் ரெக்கார்டிங் இருந்தது எந்த இடத்துல போய் பார்க்கணும். இதை வேணா நல்லா எடுத்துட்டோம். இங்கேங்களா? இங்கேயும் யானை இருக்கு. இப்படி இறங்கிடலாங்களா? ஓகே ஓகேங்க. ஓ, சின்ன ஹைட் கம்மியாக இருந்தவங்க இருந்த. ஓகே ஓகே. ஓகே. இங்கே வந்து அது வந்துட்டு ஆதி காலத்தில் முனியரன்னு சொல்லுவாங்க. ஹைட்டு கம்மியாக இருந்தவங்களோட சமாதிங்க. அந்த கால மனுஷங்க, அந்த காலத்த மனுஷங்க வாழ்ந்த வீடு. ஓ, இதில் தான் தங்கியிருக்காங்க. ஓ, வீடுங்களா? வீடும் பின்ன அவங்க சமாதி. ஓகே. இப்போ நம்ம வந்திருக்கிற இடத்து பேர் பார்த்தீங்கன்னா செங்கம்பேருன்னு சொல்லிவிடுங்க. சின்ன ராயல் லைஃப் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்குது. அந்த காலத்தில் வந்து குள்ளமாக இங்கே வந்து ட்ரைபல்ஸ் வாழ்ந்துருக்காங்க. அவங்க தங்கின வீடு, அவங்களோட சமாதி எல்லாமே நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி கல்லு தாங்க. மேலேங்க கிடை காட்டெருமைங்க. நம்மளால ஏற முடியாத எல்லா இடத்துலையும் அனிமல்ஸ் இருக்குது. எப்படி நிற்கிது பாருங்க. பெருசுங்க, இருக்குல்லையே அதுதான் பெருசு. உலக்காய் உலக்காய் வேறு கலராக இருக்கு. இல்லைங்க இல்லைங்க இந்த கேமரா வச்சு பாருங்க எப்படி இருக்கு. அந்த பைப்பில் அந்த கல் அவங்க வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஓ, வெட்டினது இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு எடுக்காம அப்படி பீஸ் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி எல்லாம் ஒளி தான், அது இரும்பு இருக்குமான்னு தெரியலைங்க. சிம்பிள்லாம் இருக்குங்க. மஞ்சள்லாம் தொளிச்சிருக்கேன். பார்த்து
என்ன இருக்குவாங்க இந்த வீட வந்து பாருங்க கதை கட்டி பாருங்க இது ஓரளவுக்கு நல்லா பெருசுங்க எல்லாம் உடஞ்சிருக்க மாட்டேங்க மேலெல்லாம் இந்த கல்லு கீழே வந்து ஃபுல்லாக நிறைய இருக்குங்க இந்த மாதிரி அதே மாதிரி அந்த இடம் பாருங்க ஒரு ஊரே வந்துருச்சு. அது இதே மாதிரி எப்படி பாதுகாத்திருக்காங்க அவங்க உடம்ப ஒன்று ஒரு விதமாக இருக்கு இது கல்லி சரிங்களா தெரியுங்க இது கூட குட்டியும் இருக்குங்க நான் கொடுத்துற குட்டி இருக்கு சைஸும் பாருங்க ஃபீமேலுங்க அப்போ ஃபீமேல் தான் காட்டு மாடுங்க இந்த இடம் அதை விட ஜம்மன் இருக்கு இந்த இடத்துல ஒரு லாகம் சூப்பராக இருக்கு இங்கேங்க யானையெல்லாம் வரும்லங்க பக்கத்துலேயே யானை வாசம் அடிக்குதுங்க கட்டு இந்த கேப் கொஞ்சம் பார்த்து இறங்கிட்டு தான் வழி வந்து வாசம் வருதுங்க ஆண் கொம்புங்க சாம்பார் டீஸோட கொம்பு கிடக்குங்க யானைங்க அந்த லாக் ஹவுஸ் பக்கத்துலேங்க இப்போ அந்த ரிவர் தான் உங்களுக்கு கணக்கு சவுண்டுங்க யானை அந்த ரிவர் தான் கணக்குங்க அந்த சின்ன ரிவர் பக்கத்தில் இதெல்லாமே யானை வந்திருக்கு இந்த சர்க்கிளில் யானை அதில் வந்துடும் காலையில் ஒரு நல்ல ட்ரக்குங்க மணி 9 ஆகுது 6:45 நடந்துட்டுருக்கோம் ஓ யானையை துரத்துறதுக்கு சவுண்ட் போடுறாங்க ஆ கத்துறாங்க இந்த வழியாக வந்துடாதுங்களா ஓ ஊருக்குள்ளேயே பூந்துருச்சு இருக்குது இல்லை யானைங்க இது இருக்கு பார்த்தீங்களா முள்ளமணி இருக்குல்ல முள்ளுங்க முள்ளமணிக்கு முள்ளு முள் பாருங்க எவ்வளோ ஹார்டாக இருக்குது
கத்தி மாதிரி ஏற மாட்டேங்க. எப்படி புளியை தோண்டி இல்லை மாட்டேங்க. பெண்டே ஆக மாட்டேங்க. வளையுது ஆனால் உடைய மாட்டேங்க. அதுங்களா? அந்த மலை தான் நம்ம பெரிய கும்பலை. போன வாரம் அங்கேருந்து இங்கே பார்த்தோம். நெத்து குத்தெல்லாம் ஏறுது, நெத்து குத்தெல்லாம் இறங்குது. காட்டெருமைங்க, காட்டெருமைங்க. அங்கே ஒரு இது மரத்தில் என்னமோ இருக்குது. அது என்ன? ட்ரீ ஹவுஸ். எதுங்க? வாட்சர் வந்து தங்குறதுங்க. இல்லைங்க, கெஸ்ட்டுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருந்தது. இப்போ அது மொத்தம் போயிடுச்சு. மரம் மொத்தம் உடஞ்சி டேமேஜ் ஆயிடுச்சுங்க. ஓ, முதல்ல இங்கே வந்து தங்கலாங்க. முதல்ல வந்து தங்கலாங்க. ஆனால் தங்கலாம், பாத்ரூம் இதுக்கு வசதி இருக்கு. ரெடி பண்ணுவாங்களா? நேச்சுரலாக தான் போகணும். ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணுவாங்க. ஆனால் நல்லா வைப் அது. ஓகே ஓகேங்க. பக்கத்தில் ஆறு இருக்குங்க. ஆறுலாம் இல்லைங்க, இன்னும் நல்லா வைப்பாங்க. அனிமல்ஸ் பார்க்கலாம். அடியிலேயே வந்து யானையும் நிற்கும். ஆனால் நம்ம சேஃப்டியாக சவுண்ட் இல்லாமல் இருந்துக்கணும். ஓகேங்க, சவுண்டு போட்டோம்னா அடிச்சிடுங்க. இது இதை விட்டு கீழே இறங்கிட்டு அது இறங்கினோம்னா டக்குன்னு போயிடும். ஓகே, மலை இறங்குறதுல தான் இருக்கு. இல்லை, இது ஒரு சின்ன மலை தாங்க. அது மலையாக மாறி மாறி வந்தோம். இது இந்த மலை இறங்க இந்த கடைசி மலை. யானை நிற்க பாருங்க, கொஞ்சம் லைட்டாக தெரியும். ஓகேங்க. இப்போ அந்த மரத்து கேப்பில் அங்கே பாருங்கள் ஒரு 5-6 யானை இருக்குது. ஓ, கொஞ்சம் லோங்கு அது தெரியும், லைட்டாக தான் இப்போ தெரியும் உங்களுக்கு. நினைக்க நாங்கள் நம்ம ஆஃபீஸ் பக்கத்துலேயே தான் யானை இன்னைக்கு. ஆஃபீஸ் அங்கே இருக்குதுங்க. 2-3 கிலோமீட்டர் வர மாட்டேன். இதுதான் அந்த சவுண்டு போட்டு அவங்க முடிக்கி விட்டது. எங்கேங்க? இங்கேங்களா? அது பாரு தெரியுது. நிற்கணும். ஆமாம், பாட்டு. இப்போ நம்ம அந்த வழியாக தானே போகணும். யானை போனதுங்க. யானை அது அந்த மரத்து கேப்பில் இது ஓடிடுச்சு. அந்த சைடில் போடுங்க. நிறைய இருக்க மாட்டேங்குங்களே. யானை நிறைய பாருங்க, நிறைய போகுது. காட்டுதுண்ணா. அதான் 2. ஆமாம் ஆமாம் ஆமாங்க, போகுதுங்க. காட்டு எருமைங்க. காட்டெருமைங்க. இந்த இடத்துல யானைங்க ரோட்லேயே நிற்கும். 2ங்க. அந்த பக்கம் போகுதுங்க. போகிற வழியிலே கரெக்டாக ரோட்டை பார்த்து நிற்கிதுங்க. ரெண்டு பெரிய யானை ஒரு குட்டிங்க.
அப்படியே அமைதியாக இருந்து சென்ஸ் பண்ணி தான் போக மாட்டேருக்கு மூவ் ஆகிங்க. ரொம்ப சேஃப்டி பார்க்குது. பாருங்க இப்போ நம்ம பார்த்துட்டே இருக்கு. இந்த யானைக்கு என்றைக்குமே முன்னாடி பருவ வராது. ஓகே, சைடு பார்வை. சைடு பருவ பார்த்தீங்கன்னா நம்மளை ஸ்ட்ரைட்டாக பார்த்து இங்கே பயப்பட வேணாம். இங்கே வராதுங்க. இங்கே பயப்பட வேணாம், நம்ம சேஃப்டியில் இருக்கும். எதையோ சாப்பிட மாட்டேருக்குங்க. சாப்பிட்டு முன்னாடி போனவங்க 2 பேர்த்த காணும். காட்டில் வரும்போதுங்க கலராக சட்டையெல்லாம் போடக்கூடாது. இவரோட சட்டை கலர் தான் யானையை காட்டி கொடுக்குது. இது கரெக்டாக அது பார்த்துருச்சு பார்த்தீங்களா? பரவாயில்ல, நம்ம லைட் கலராக ட்ரெஸ் போடணுங்க காட்டு கலர் வரும்போது. அது மாதிரி அதாவது பச்சை காட்டு கலர் வரும்போது பச்சை கலராக ட்ரெஸ் போட்டுக்கிறது பெஸ்ட்டுங்க. கலர்ஃபுல்லாக போட்டு வந்தால் இந்த ரெட்டு பிங்க்கு வெள்ளைன்னு போட்டு வந்தால் இந்த ட்ரெஸ்க்கு இன்னும் பிரச்சனை இல்லைங்கண்ணா. ஒன்றும் பிரச்சனை சவுண்டே இல்லாமல் நிற்கிது பாருங்க யானை. பார்த்தீங்களா இருக்கிறது தெரியும். கேப்பில் நிற்கிது பாருங்க. இப்போ அங்கே அதுக்குள்ள நம்ம போய் டக்கு நம்மளுக்கு தெரியாது, நம்ம பாட்டுக்கு போவோம். டக்குன்னு நின்று தருது. அப்படி தானே இப்போ அந்த கொம்பன் காலையில் வந்தது நின்றது நம்மளுக்கு தெரியல.
வா வெளியே தப்பிச்சிட்டோம். நிற்கிதுங்க வா இன்னும் வந்தாலும் உங்களுக்கு தைரியம் இருக்குது எல்லா இடத்துல. பயங்கரமான அட்வென்ச்சருங்க. எலிஃபெண்ட் வர வழியெல்லாம் நிற்கிது. தப்பிச்சு ஓடி வந்துச்சு. முடிஞ்சுங்க ட்ரெக்கிங்கு ஒரு வழியாக வந்தாச்சு. வேறு லெவல் இன்றைக்கி மார்னிங் ட்ரெக்கிங். எங்கே போனது யாரு சரி சரி யானைங்களா நீங்கள் பார்த்தீங்க சொல்லியிருக்கலாம்லங்க இங்கே. சரி சரி இதெல்லாம் இதில் நிற்கும் பைப்பெல்லாம் இல்லை. இதில் அந்த டவர்கிட்டே குட்டிண்டாகி 2 பெருசு அதுங்களை இப்போ முடிக்கிறதுங்க. நாங்கள் ஒர்க்கு ஓட்டோம் யானைங்க எங்கே போனாலும் யானை. அது எல்லாம் நல்ல நேரத்துலேயே ஓடி அது வாய்ப்பு நாங்கள் முடுக்கிறோம் ஓடனா பார்த்து மரத்தில் போய் முட்டி மொழி தான் ஓடாது. நான் வந்து பார்க்கல அப்பயே கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.